எனக்கு இன்னைக்கு கல்யாணம், அதுக்கு தாயா இங்க வந்திருக்கேன். இந்த பாருங்கய்யா, தாலியோட வந்திருக்கேன். எல்லாரும் பாத்துக்கங்கய்யா, பாத்துக்கங்க. எனக்கு இன்னைக்கு கல்யாணம், தாலியோட வந்திருக்கேன். நாச்சியாரம்மா, உங்க ஆசீர்வாதத்தோட கல்யாணம் பண்ணதான் நான் இங்க வந்திருக்கேன். அக்கா, அதுக்கு மருந்து இங்க கிடையாதாடா? ஐயோ ஐயோ, அபிராமி அபிராமி, என்ன மச்சான் இப்படி சொல்றீங்க? இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, பேசிக்கிட்டே இருக்கோமே, ஹாஸ்பிடலுக்கு போலாமே. அண்ணி, அண்ணா என்னன்னு யோசிக்கிறீங்க? டேய் பாண்டி, கோயிலுக்கு பிடி சரியான கிடக்கும், அதுல ஒரு 4 வச்சுட்டு வா. சரி பெரியப்பா, இந்தாங்க. சீக்கிரம் போ, ஓடா. சீக்கிரம் போ. மச்சான், இந்த விஷத்தை முறிக்கிறதுக்கு நம்ம ஊர்ல மருந்து இல்லைன்னு சொன்னீங்க. இப்ப எதையோ பறிச்சுட்டு வர சொல்லி அனுப்புறீங்க. மாப்பிள்ள, சரியான சார கொடுத்தா விஷம் பரவுற வேகத்தை கட்டுப்படுத்தும். அதை முதல்ல கொடுத்துட்டு கரம்ப விஷத்தை முறிக்கிற மருந்து வீரபாண்டியபுரத்துல இருக்கு. நான் போய் இந்த மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன். சித்த வைத்தியர் பரமசிவன் ஒருத்தர் இருக்காரு, ரொம்ப வருஷமா வைத்தியம் பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட மட்டும்தான் இந்த கரம்ப காட்டு விஷத்தை முறிக்கிற மருந்து கிடைக்கும். அந்த மருந்தை வாங்கிட்டு வந்து அபிராமி பேச்சு காப்பாத்திடலாம். அபிராமி பொழைக்கவே கூடாது, வேற வழி இல்ல. அபிராமிய கொல்லணும்னு நான் உன்கிட்ட சொல்லல, நீயா விஷத்தை வச்சு தொலைச்சிட்ட. இப்ப அவ அடிப்பட்ட பாம்பு பொழைச்சா என்ன ஆகும்? அதனால தான் சொல்றேன், இப்ப இருக்கிற நிலைமையில